Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா. And say. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைட்டிலே பயங்கரமா இருக்கும். நம்ம லெஜெண்ட் சரவணா அவங்களோட படம் பேரும் அதே மாதிரி. ஸோ நீங்க வந்து வெறும் சரவணா, அவங்க வந்து லெஜெண்ட் சரவணா. எஸ். ஸோ அவங்களோட அடுத்த படம் லீடர் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம டீசர் பார்க்க போறோம். ஸோ அதனால இவங்க பேருக்கு விஷயத்தில் அந்த லெஜெண்ட் அப்படின்றதுனாலே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை இந்த படத்தை போய் தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் அப்படிதான் சொன்னீங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு டீசர் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம டீசரை வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து இந்த படத்தோட பேர் என்னன்னா லீடர். சொல்லட்டுமா? சரி. ஸோ இதை டைரக்ட் பண்ணிக்கிறது யாருன்னா ஆர்எஸ் துரை அண்ட் மியூசிக் பை ஜிப்ரன். ஸோ ஆர்எஸ் துரை செந்தில்குமார் அவங்க வந்து கொடி இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கும் அவங்களோட படங்கள்லாம். ஸோ இந்த படமும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த லெஜெண்ட் சரவணன் அவங்க வந்து ஆல்ரெடி தெரியல, அதுக்கும் பிஸ்னஸில் வேறு லெவலில் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க லெஜெண்டுன்னு, அது அவ்வளோ சரியாக போகல. பட் இந்த லீடர் படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிச்சிட்டாங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நல்லாவே இருந்துச்சு. அவங்களோட கெட்டப்பாக இருக்கட்டும், இப்போ அந்த குழந்தைய வச்சு ஒரு சின்ன ஃபைட் மாதிரி காமிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டீசர் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து அதை விட ஒரு லெவல் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் இந்த படத்துல இருந்து கிடைக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டீசரை பார்த்துடலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். சக்திவேல் சார். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? டீசர் பார்த்துட்டோம், நல்லாவே இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. அந்த குழந்தைய வச்சு தான் படம், ஏன்னா அதில் லிம்ஸ்லையுமே காமிச்சிருந்தாங்க. ஸோ இதுலேயுமே அந்த குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த மாதிரி ஸ்டார்ட்டே அதே தான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கல்யாணம் முடிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய இல்லை, அவங்க கல்யாணம் முடிஞ்சுதான் இந்த குழந்தை இருக்குது. பட் ஐ திங்க் வைஃப் இறந்துருந்தாங்களா ஏதோ ஒரு காரணத்தினால இங்கே ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவன் ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. ஜெயிலுக்கு போய் அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை காப்பாற்றி ஆகணும், அவங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த பொண்ணு கூட இருக்க ஃப்ரெண்டு கூட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அப்படி அவங்க கூட இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அது வந்து சாத்தியம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வர போச்சுல தான் இவங்க வந்து அதுக்கு வந்து நின்று நிறைய நல்லா சொல்லுவாங்க, சண்டை இந்த மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த படத்தில் மியூசிக்கே வந்து நம்ம பழைய இதில் வந்து சாமி அதான் நான் அந்த முருகர் சாமி பாட்டு கான்சென்ட்ரேட் பண்ணவா இல்லை இந்த ஆக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணவான்னு இருந்துச்சு. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஏன்னா இதில் ஆக்ஷன் செம்மையாக இருக்குது, அட் த சேம் டைம் அந்த பாட்டு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிஜிஎம் கேத்தாப்புல அதை கட் பண்ணி அழகாக எடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. அப்புறம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஃபைட்டு ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜூம் பண்ணுற சீன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க கேப்சர். அப்புறம் நான் சொன்ன மாதிரி லெஜெண்ட் சரவணன் வாங்கினேன். இதில் வந்து அதில் எப்படி ரொம்ப ஒயிட்டாக காமிச்சாங்க, ரொம்ப ஃபேஸாக ஆர்டிஃபிஷியலாக காமிச்சிருவாங்க. இதில் கொஞ்சம் ஐ திங்க் நேச்சுரலாக வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா அவங்களும் இருக்காங்க. ஆண்ட்ரியா அவங்க ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் வந்த மாதிரி தெரியுது. அவங்க ஹீரோயின் கிடையாது தெரியுது, பட் இங்கே கல்யாணம் பண்ணுறது வேற ஒருத்தாங்க, அந்த ஹீரோயின் அது எனக்கு தெரியல. பட் ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரியா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன மாதிரி ரோல்னு நமக்கு தெரியல, பட் பார்த்தா தெரியும். ஸோ ஓவரால் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான். கண்டிப்பாக இந்த படம் கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது பாட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கும் ரியாக்ஷன் பண்ணிக்கலாம். ஈவினிங் ரியாக்ஷன் வந்துச்சு, நெக்ஸ்ட் ரியாக்ஷன்
யூ பாய் Bye ஃப்ரெண்ட்ஸ் friends, like, share and subscribe. Thank you.